காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீர் மழை பெய்தது. நாமக்கல்லில் அரை மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்தது. சேலம் சாலை சந்திப்பு, பரமத்தி சாலை பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்தோடியது. இதேபோல வந்தவாசியில் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது. இந்த திடீர் மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. வேலூரில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக விட்டுவிட்டு பெய்த மழையால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களாக மழை மட்டுமின்றி கடும் குளிரும் நிலவுகிறது. பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருப்பதால் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.